நீச்சல் தெரியாமல் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குளித்த 2 சிறுமிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். என்ன நடந்தது சரவணன்? வணக்கம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கல்லூரி பெண்கள் பள்ளி குழந்தைகள் இருவர் ஆற்றில் மூழ்கி பலியாகியுள்ளனர். இவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தெகனிக்கோட்டை ராம்நகர் பகுதியைச் சேர்ந்த முத்தப்பா மற்றும் அவரது உறவினர் பெங்களூர் சர்ஜாபுரம் பகுதியைச் சேர்ந்த சென்னப்பா ஆகிய இருவர் குடும்பத்தினரும் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலா வந்தனர். இன்று தமிழ் புத்தாண்டு என்பதால் இவர்கள் ஒகேனக்கலில் பல்வேறு இடங்களில் சுற்றி பார்த்துவிட்டு ஒகேனக்கலை அடுத்த ஆலம்பாடி காவிரி ஆற்று பகுதியில் குடும்பத்துடன் குளித்துள்ளனர். அப்போது முத்தப்பா மகள் பாகியலட்சுமியும் சின்னப்பா மகள் காவியா ஆகிய இருவரும் காவிரி ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆழமான பகுதிக்கு சென்றதால் நீச்சல் தெரியாமல் இருவரும் நீரில் மூழ்கினர். உறவினர்கள் இவர்கள் இருவரையும் தேடி பார்த்து கிடைக்காததால் உடனடியாக ஒகேனக்கல் காவல் நிலையத்திற்கும் ஃபயர் சர்வீஸ் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு மீட்பு படையினர் இருவரையும் தேடி அரை மணி நேரத்திற்கு இருவரையும் சடலமாக மீட்டு இவரது உடலை பென்னாகரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் இரு குழந்தைகள் இறந்த சோகம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.